வாஸ்துங்கிறது உண்மையா? ஏன்னா ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குங்கிறாங்க. முதல்ல நம்ம அதை ஆராயணும். நல்லா பாருங்க, கிழக்கில் உதிக்கிற சூரியனுக்கு ஒரு பவர் இருக்கு, மேற்கில் மறைகிற சூரியனுக்கு ஒரு பவர் இருக்கு. ஆனால் ஒரே சூரியன் தான், ஆனால் திசை மாறுறப்போ அதோடைய பவர் மாறுது. இதே மாதிரி தான் சந்திரன் மேற்கில் இருக்கிறப்ப அதுக்கு ஒரு பவர் இருக்கும், கிழக்கில் இருக்கிறப்ப ஒரு பவர் இருக்கும். இது நம்ம ஆன்மாக்கள்னு வச்சா கூட, பிரபஞ்ச ஆன்மாக்கள்னு வச்சா கூட, அடுத்து பஞ்சபூதங்கள் இருக்கு. பஞ்சபூதங்களை பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கத்து அந்த நீர்த்தன்மை நிறையா இருக்கும், தெற்கு பக்கத்து பார்த்தீங்கன்னா நெருப்பு தன்மை நிறையா இருக்கும், மேற்கு பக்கத்து நிலத்தடி தன்மை நிறையா இருக்கும். இப்படி ஒவ்வொரு பக்கத்தும் இப்போ நம்ம வடமேற்குன்னு எடுத்தோம்னா காற்றுடைய தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். வடமேற்கில் காற்றுடைய தன்மை நல்லா இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். தென்கிழக்கில் ஃபயர் அப்படின்னு அந்த ஃபயருடைய தன்மை அது நிறையா இருக்கும். வடகிழக்கில் எனர்ஜி வர்ற விகிதாச்சாரம் நிறையா இருக்கும். தென்மேற்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் நிறையா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு பவர் இருக்குது. அதாவது அந்த திசையில் பவர் இருக்குது. இப்போ கங்கை பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் உருவாகி தென்மேற்கில் மறையுது. அதனால தான் வீடுகள்லேயே அவங்களுக்கு புரிஞ்சோ புரியாமலேயோ வடகிழக்கில் தண்ணி வைப்பாங்க. அந்த தண்ணி எடுக்கிறது, அதே ஸ்டோரேஜ் வைக்கிறது எங்கே வைப்பாங்கன்னா தென்மேற்கில் வைப்பாங்க. ரெண்டுக்கு காரணம் இருக்குது. அதை மாற்றி வச்சா ஸ்டோரேஜ் சரியாக இருக்காது, தண்ணி வரத்து சரியாக இருக்காது. அதே மாதிரி இப்போ வீட்டுக்குள்ளே நம்ம நுழையினா கூட வடகிழக்குங்கிற ஒரு போர்ஷன் கொஞ்சம் எம்டியாக இருக்கணும். இருந்தால் தான் அந்த வீடு சுபீட்சமாக இருக்கும். உள்ளே நிறையா காற்றுக்கள் வரும், எனர்ஜி சிஸ்டம், புது எனர்ஜி சிஸ்டம்லாம் வரும். இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வாஸ்து உண்மையா பொய்யா அப்படிங்கிற நம்ம ஆராய்ச்சி பண்ண காட்டிலும் அது உள்ளே போய் கொஞ்ச நேரம் எப்படி நடக்குது நம்ம வாட்ச் பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக புரியும். உடம்புக்குள்ளேயுமே வாஸ்து இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளேயுமே கிழக்கு பக்கம் இருக்குது, மேற்கு பக்கம் இருக்குது, வடக்கு பக்கம் இருக்குது, தெற்கு பக்கம் இருக்குது. கிழக்கு பக்கம்னு சொன்னோம்னா நம்ம முன் உடம்பு ஆதாரங்கள் சொல்லுவோம். முருகன் சொன்னால் ஆதாரம் சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கத்து தான் இருக்கும். மேற்கு பக்கத்து பார்த்தோம்னா நாயகர்னு சொல்லுவோம், முதுகு தண்டுவடன்னு சொல்லுவோம். அந்த சக்தி மேற்கு பக்கத்து அந்த வாசி அப்படிங்கிறதெல்லாம் மேற்கு பக்கத்து ஓடும். சக்கரங்களும் பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கத்து அதோடைய பவர் வித்தியாசமாக இருக்கும், கிழக்கு பக்கத்து வித்தியாசமாக இருக்கும். உடம்புக்குள்ளேயே நம்ம உச்சந்தலைக்கு போனால் அது ஒரு மாதிரியாக இருக்கும், தெற்கு பக்கம் கீழே போனால் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ வாஸ்துங்கிறது அது பவர்ஃபுல்லாக இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த வாஸ்தை பற்றி நம்ம அறியணும்னா அதே மாதிரி முத்ராக்களும் பல பவர்ஸ் இருக்குது. பல வியாதிகளை குணத்தக்கூடிய தன்மை, நம்ம வேண்டிய சிலது கிடைக்க வேண்டிய தன்மை எல்லாமே முத்ராக்கள்லையுமே இருக்குது. ஸோ இது சம்பந்தமாக ஒரு செஷன் எடுக்கலான்னு இருக்கோம். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இதில் நீங்கள் அட்டன் பண்ணுறவங்க அட்டன் பண்ணி தெளிவாக வாஸ்தை பற்றியும் முத்ரா பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.